உளுந்தூர்பேட்டை அருகே முன்னால் சென்ற லாரி மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் பாபு இணைகிறார். ரமேஷ் பாபு, விவரங்கள். வணக்கம். சென்னை கோயம்பேட்டிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு தனியார் ஆம்னி டிராவல்ஸ் பேருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை பன்னீர்செல்வம் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். இந்த பேருந்து இன்று அதிகாலை உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது, அதாவது விருதாசலம் ரோடு மேம்பாலம் அருகில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறி முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி முற்றிலும் நொறுங்கி சேதமடைந்ததுடன் பேருந்தை ஓட்டி சென்ற பன்னீர்செல்வம் மற்றும் பேருந்தில் சென்ற பயணிகள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உடன் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய போலீசார் படுகாயம் அடைந்த டிரைவர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 10 பேரையும் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்து விபத்தினால் அந்த பகுதியிலேயே பேருந்தும் லாரியும் நிறுத்தப்பட்டதால் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அனைத்து வாகனங்களும் நின்று செல்லும் நிலை ஏற்பட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடன் தகவல் அறிந்து சென்ற நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் அந்த வாகனங்கள் அனைத்தையும் மாற்றுப்பாதையில் தற்போது அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தினால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.